வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி வந்துருச்சா? என் சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தீபாவளி ரெசிபிக்கான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேங்க. அதாவது எல்லோரும் என்ன தெரியுதோ அதை பண்ணுவாங்க. சில பேர் யூடியூப்பை பார்த்துட்டு பண்ணுவாங்க. சில பேர் என்ன மாதிரி சொல்கிறவங்கள கேட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்குதோ 2-3 மெத்தடை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன மெத்தடு பிடிக்குதோ அது மாதிரி பண்ணுவாங்க. எந்த மெத்தடில் பண்ணாலும் மாவுனுடைய அளவு கரெக்டாக போட்டோம்னா பலகாரங்கள் கரெக்டாக வரும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாடா பகோடா இருக்குது பார்த்தீங்களா, ஓலை பகோடான்னு சொல்லுவாங்கள்ல, ரிப்பன் பகோடா பண்ணுவாங்கள்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அரிசி மாவும் கடல மாவும் தாங்க போடுவாங்க. அது என்ன பண்ணணுன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கு பாதி அரிசி மாவு, ஒரு ஆழாக்கு ஒரு கப்புன்னா 1 கப்பு கடல மாவு போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 அரிசி மாவு 1 கடல மாவு போடுவாங்க. நம்ம எப்போதும் பலகாரம் பண்ணுறதில்ல. இதில் நம்ம சிக்கனத்தை காட்டக்கூடாது. வாய்க்கு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் வீட்டில் உள்ளவங்க சுவைத்து சாப்பிட்றதுக்காக இந்த பலகாரம்லாம் நம்ம செய்கிறோம். அதனால் அதுக்கு அதில் நம்ம கஞ்சத்தனத்தை காட்டாமல் சரிக்கு சரி போடக்கூடாது. சரிக்கு சரி போட்டோம்னா ஹார்டாக இருக்கும். சில அரிசி மாவு நல்லாயிருக்கும், சில அரிசி மாவு அழுத்தமாக இருக்கும். அதனால் எப்போதுமே சரிக்கு சரி போடாதீங்க. உங்களால் கடல மாவு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அரிசி மாவு 1 கரண்டி கம்மியாக அரிசி மாவை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. சரிக்கு சரி போடுங்க. அதில் கொஞ்சம் எடுத்துடுங்க அரிசி மாவை. போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெயை காய்ச்சி ஒரு 10 ml கரண்டி, தாளிப்பு கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எண்ணெயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏற்றி அப்பளம் பொரியிற அளவுக்கு சூடு ஏற்றி அந்த மாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசைங்க. மொளாசை அரைச்சி போட்டு பிசையலாம். சில பேருக்கு பெருஞ்சீரகம் பிடிக்குன்னா பூண்டு, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி நல்லா டீ வடிகட்டியில் வடிகட்டி சாறை எடுத்து அந்த கார தன்மையோட உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய், பெருங்காயம், சில பேர் பெருஞ்சீரகம் சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டிக்கோங்க. நாங்களாம் பெருங்காயம், பட்டை மிளகா, தேவைப்பட்டால் பூண்டு வச்சு வடிகட்டி நாடா பகோடா பண்ணுவோம். அப்புறம் இந்த கையில் வச்சுட்டு ஒரு கரண்டி இருக்குது பாருங்கள், தீத்துறது, அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதனால் அதுலேயும் பண்ணலாம். அதில் பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், கரகரப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் நாடா அமுக்கிற கட்டை நாடா பகோடா இருக்குது பார்த்தீங்களா, அதிலேயே புழிஞ்சிட்டிங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். அதனால் அது கஷ்டப்பட்டு அதை தீட்ட வேணாம், இதிலே செஞ்சுக்கோங்க. இன்னொரு தப்பு சில பேர் நிறைய பேர் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஷினில் தானே நம்ம அரைக்கிறோம், அதனால் கடலப்பருப்பையும் அரிசியும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டா நமக்கு மாவு தனித்தனியாக வாங்கி கலக்கிற வேலை மிச்சம்னு சொல்லிட்டு 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கடலப்பருப்பு இல்லையா, 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ கடலப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுறாங்க. அது அந்த மாதிரி அரைச்சிட்டு வரும்போது இந்த கடல மாவுனுடைய தன்மை மாறி போயிடுதுங்க, ஹார்டாகிடும். ஏன்னா ஹீட் ஆகிடும் இல்லைங்களா. ஹீட் ஆகிறதுல அந்த மிஷினில் அரிசி மாவோட சேரும்போது ஹீட் ஆகி அழுத்தம் கொடுத்துரும். அந்த மாதிரி தவறு யாருமே பண்ணாதீங்க. மிஷினில் அரைக்கும் போது அரிசி மாவு தனியாகவும் கடல மாவு தனியாகவும், இல்லை உங்களுக்கு மிஷினுக்கு போக டைம் இல்லை, அரைக்க டைம் இல்லைன்னா எல்லாமே கடையில் ரெடிமேடாக இருக்குது. அரிசி மாவும் இருக்குது, கடல மாவும் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக வாங்கி 1:2 2 கடல மாவுக்கு ஒரு அரிசி மாவு, 2 அரைப்படி 2 டம்ளர் அரிசி கடல மாவு போட்டுக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் அரிசி மாவு போட்டு ரிப்பன் பகோடா பண்ணினீங்கன்னா தான் வாய்க்கு கரகரன்னு இருக்கும். 2 டம்ளர் கடல மாவு, 1 டம்ளர் அரிசி மாவு. நீங்கள் மேலே வெறும் காரப்பொடி போட்டு எள்ளு போட்டு டால்டா போட்டு உங்கள் இஷ்டம். அது உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் காரமோ இல்லை ஓமமோ இல்லை எள்ளோ ஏதோ போட்டு பண்ணிக்கலாம். பெஸ்ட்டாக நல்லா இருக்கணுன்னா பட்டை மிளகாய் எடுத்து, காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, அதை வெந்நீரில் நல்லா ஊற வச்சுடுங்க.
ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் வெங்காயமோ பூண்டோ ஏதோ ஒன்று வாசலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டு சாந்து அரைச்சி டீ வடிகட்டில் வடிகட்டி அதுக்கப்புறம் மாவை பிசைஞ்சிட்டு டால்டா போட்டு பிசைஞ்சாலும் சரி, இல்லை எண்ணெய் காய்ச்சி ஊற்றி பிசைஞ்சாலும் சரி, அதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா தான் கரகரப்பாக இருக்கும். தயவு செஞ்சு யாருமே சரிக்கு சரி போடாதீங்க. 2 கடல மாவு 1 அரிசி மாவு போடுங்க. அதே மாதிரி முறுக்கு புழியும் போதும் அந்த உளுந்து போட்டு சாதா தேந்தலன்னு சொல்லுவாங்க, அது புழியும் போது டால்டாவோ இல்லை எண்ணெயோ காய்ச்சி ஊற்றி கொஞ்சம் பாதி பாதி மாவாக அரை கிலோ மாவு 2 பகுதியாக மாவை பிசைஞ்சு போடுங்க. ஒரேடியாக மாவை பிசைஞ்சிங்கன்னா புளிச்சு போயிடும். நேரம் ஆக ஆக எண்ணெயும் ஹீட் ஆகிடும், முறுக்கும் செவந்து போயிடும். அதே மாதிரி இந்த முள்ளு முறுக்கு மக்கிழம்பு தேர்தல்னு சொல்லுவாங்க, அது வந்து இவ்வளோ பைத்தம்பருப்பில் பண்ணுறது. பைத்தம்பருப்பு முறுக்குக்கு இங்கே லைட்டாக தேங்காய் பால் எடுத்து அதில் கொஞ்சம் ஜீனி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டு அந்த தேங்காய் பாலில் மாவை பிசைஞ்சு அதுக்கு பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஒரு கிலோ மாவுக்கு 100 கிராம் எண்ணெய், 100 கிராமில் 50 வெண்ணெயை போட்டு பாதிக்கு பண்ணிக்கோங்க. திரும்ப 50 கிராம் வெண்ணெயை போட்டு அரை கிலோ மாவு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு புழிஞ்சிங்கன்னா தேங்காய் பால் பொறுத்து கரகரன்னு இருக்கும். அதாவது 1 கிலோ மாவுக்கு 50 ஜீனி போட்டுக்கோங்க. அப்புறம் 50 ஒயிட் சர்க்கரை போட்டு அதை தேங்காய் பால் 2 பிரிவாக வச்சுக்கிட்டு ஒன்றை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. கரைச்சிட்டு வைங்க. வச்சுட்டு பாதி பாலை ஊற்றி பாதி மாவு பிசைஞ்சு முறுக்கு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாதி மாவில் பாதி 50 கிராம் வெண்ணெயை போட்டு பிசைஞ்சு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காயாமல் ஓரத்தில் உள்ளதை சைடாக எடுத்து புழிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை முறுக்கு புழியறதுக்கு ஹெவியாக ஹார்டாக இல்லாமல் இருக்கும். சரசரன்னு புழியலாம். ஈரத்தன்மை அப்படியே காயாமல் இருக்கும், முறுக்கும் செவராமல் இருக்கும். எண்ணெயை கையில் வச்சு சிம்மில் வச்சு கையில் வச்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேவரில் வைங்க. மீடியம்னா சிம்மலையும் இல்லாமல் கையிலையும் இல்லாமல் நடு மையமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு அதே இதில் கொஞ்சம் லேட்டாகும் எடுக்கிறதுக்கு. அவசரமாக எடுக்கணும், அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பலகாரத்தை வீணாக அடிக்காமல் கவனமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்குமே உங்களுக்கு நிறம் மாறாது, கரகரப்பு மாறாது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த தீபாவளியை சுவையோடையும் இனிப்போடையும் சந்தோஷமாக தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுங்கள். எப்படி முறுக்கு வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோலாம் பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.